வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிசி கேமர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஷரி லிங்க் அப்படின்னா என்ன, அதனால் விளையாடனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம், அது விளையாடலாமா வேணாமா, எல்லா பற்றி இந்த வீடியோவில் விலாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை தட்டி விட்டிங்கன்னா நம்ம போகிற ஷார்ட்ஸு, வீடியோஸு, லைவ்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே இல்லாமல் ஒரு தம்ஸ் அப் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, லைக் பட்டன், அதை கொஞ்சம் தட்டி விட்டு நண்பா. நீங்கள் அது போட்டால் தான் நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்டேஷனில் கொஞ்சம் மேலே போய் காமிங்க நண்பர்களே. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஷரி லிங்க்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மிஷினை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ட்ரெஷர் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெஷர் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிறது வந்து பிசி கேமான்னு இது எனக்கு வந்து இதுதான் ஷோ ஆச்சு. பட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு ரிவார்ட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷோ ஆகும். அந்த ஃப்ரெண்டு கூட எப்படி ப்ளே பண்ணி அந்த இது ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது, அது இல்லாமல் ஆன்லைனில் பிவிபி பிளேஸ் கூட எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இல்லை மெயினான நல்ல ரிவார்ட் எப்படின்னா கோல்டு ரிவார்ட்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டு ரிவார்ட்னா இப்போ நான் 3 செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் கோல்டு ரிவார்ட். இது வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட 1:1 ப்ளே பண்ணி நான் அச்சீவ் பண்ணது, அதுவும் இல்லாமல் நான் கோஓபி ப்ளே பண்ணி அச்சீவ் பண்ணது. ஓகேவா, ரெண்டுத்துலையும் நம்ம அது எப்படி கெயின் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ளே பண்ணி அந்த ரிவார்டை நம்ம கிளைம் பண்ணுறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பர்களே. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் என்னென்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே விசஸ் ஏஐ மேட்ச் கூட நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணும்போது இந்த வந்து அந்த சான்ஸ் டீல் ஒன்று கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணும்போது ஒரு மாதிரி கிடைக்கும். இது டிவிஷன் மேட்ச் ப்ளே பண்ணால் கிடைக்கும். இந்த காயின் வந்து எமர்ஜிங் விக்ட்ரி விசஸ் ஏஐ, அந்த மாதிரி ஒரு டப்பாக்கும் நீங்கள் வந்து ஒரு இது கம்ப்ளீட் பண்ணால் அது கம்ப்ளீட் லிங்க்அப் ஆவ உங்களுக்கு ஒரு ரிவார்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா, இந்த ரிவார்டுனா கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பேக்குக்கு தான் மக்களே அந்த கார்ட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒரு இதுவாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ரெண்டாக கிடைக்கும். அது ரெண்டு நீங்கள் ஸ்பின் பண்ண இதில் ஏதாவது உங்களுக்கு 5 தரமான பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓகேவா, நீங்கள் F2P இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிது ரொம்ப வாய்ப்பு அதிகம். நீங்கள் டாப் அப் பண்ணுற கையாக இருந்தால் உங்களுக்கு அதுதான் லக்கை பொறுத்த நண்பர்கள். ஃபுட்பால்ன்றது ஒரு லக்கு மாதிரி லக் ஃபேக்டரில் ஆயிடுச்சு. நீங்கள் லக்காக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஓகேவா, அது நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு ஜாலியாக ஒரு மேட்ச் ஒன்று போட்டு நண்பர்களே. இது வந்து எப்படின்னா கோல்டன் ரூல் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுறீங்க, கோல்டன் ரூல் மேட்ச் செட் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஜாலியான ஆட வேணாம், நீங்கள் டஃப்பு கொடுத்தும் ஆட வேணாம். ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அவனை விளையாட சொல்லுங்கள், அவனே போய்ட்டு கோல் ஸ்கோர் பண்ண சொல்லுங்கள். கோல் வந்து ஸ்கோர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, மேட்ச் முடிஞ்ச உடனே உங்கள் ஃப்ரெண்டோட ரிவார்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ரிவார்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடில் அக்வீரியன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அக்வீரியை தொட்டோடனே உங்கள் ஃப்ரெண்டோட ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நார்மலாக 1:1 கோஆப்பில் எப்படி ஷோ பண்ணணும்னு இப்போ காமிக்கிறேன் நான். 1:1 விட கோஆப்பில் தான் நண்பர்களே உங்களால் எல்லா ரிவார்டும் முக்கால்வாசி கவர் பண்ண முடியும். ஒரு ஆள் வந்து 3 ரிவார்டு வந்து கிளைம் பண்ணலாம் நண்பர்களே. அந்த 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மெம்பர் ப்ளே பண்ணுறீங்களே, மொத்தம் உங்களை சேர்த்து 6 மெம்பராக இருக்கும். அந்த 5 மெம்பரோட ரிவார்டும் ஷோ ஆகும். அதில் அந்த 5 மெம்பரோட ரிவார்டு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும், உங்களுக்கு எந்த ரிவார்டு வேணுன்ற மாதிரி. இது வந்து கோஆப்பில் வந்து ஸ்பெஷல். ஓகேவா, நீங்கள் அந்த ரிவார்டை செலக்ட் பண்ணிட்டோடனே அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. இது வரைக்கும் அந்த ரிவார்டை எப்படி கிளைம் பண்ணுறதுன்றது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஓகேவா, இப்போ அந்த ரிவார்டை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதில் மொத்தம் 3 விதமாக பிரிச்சிருக்கானுங்க. பேசிக்கு, பிக் வின்னரு, ஸ்பெஷலு. இதில் நமக்கு பேசிக் வந்து எல்லாருமே கிடைக்கும். பிக் வின்னர் வந்து முக்கால்வாசி ஒரு சில பேருக்கு தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கானுங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா ஸ்பெஷல் தான் இருக்கிறதுல ரேரு. ஓகேவா, அதில் எம்மாலோட ஏதோ தரானுங்க. அதில் அது இல்லை எம்மாவோட அவத்தார் லோகோவா, இல்லை எம்மால் பிளேயரா, இல்லை மெஸ்ஸியோட பிளேயர் பேக்கா, இல்லை ஹைலைட்டட் கார்டா, அது கார்டோட பிக்சர் மாதிரி தான் இருக்குது. பட் அது என்னன்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அது வந்து மோஸ்ட்டாக ரேராக தான் கிடைக்குது. யாருக்காவது பிங்க் இது கிடச்சிருந்ததுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம டேரெக்டாக ப்ளே பண்ணி மற்றவங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இப்போ மெயினாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ 1:1 ப்ளே பண்ணிடுறீங்க, இல்லை வந்து பிவிபிக்குள்ள ப்ளே பண்ணிட்டு இந்த பேசிக் ரிவார்டை கிளைம் பண்ணிடுறீங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. பேசிக் ரிவார்டை கிளைம் பண்ணாமல் பிக் வின்னர் ரிவார்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். மொத்தம் உங்களால் 3 ஸ்லாட் தான் இது பண்ண முடியும். நான் ஷோ பண்ண மாதிரி அதில் 3 ஸ்லாட் தான் உங்களால் பிக் பண்ண முடியும். அந்த 3மே கரெக்டாக பிக் பண்ணணும். ஓகேவா, ஒரு ஆளுக்கிட்டேருந்து ஒரு ரிவார்டு தான் கலெக்ட் பண்ண முடியும், இன்னொரு ஆளுக்கிட்டேருந்து இன்னொரு ரிவார்டு அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்பெஷலுக்கு மட்டும் ஒரு ஸ்லாட் எப்பவுமே விட்டு வச்சுக்கோங்க. அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கிடைச்சதுன்னா நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன், அது எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி கவர் பண்ணுறேன் நண்பர்களே. அது எப்படி ப்ளே பண்ணி ரிவார்டை கிளைம் பண்ணுறது, கோபி 1:1 ரெண்டுத்துலையுமே எப்படி கிளைம் பண்ணுறது, அது இல்லாமல் நீங்கள் அது எப்படி முடிக்கணும், அதனால் என்ன லாபம் இருக்குது, என்ன கிடைக்கும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேரை
மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் பிசி கேமர். பாய் பாய், see you guys. இன்னொரு மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.